தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்துடைய 16வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் இயேசு விருந்தோம்பல் பண்பை நம் ஒவ்வொருவரும் வாழ்விலே பெற வேண்டும் என்பதை இன்று குறிப்பிடுகின்றார். இன்றைய வழிபாட்டிலே நாம் 3 வாசகங்கள் மத்தியிலும் நாம் 3 நபர்களை நாம் பெறுகின்றோம். தொடக்க நூல் புத்தகத்திலிருந்து அபிரகாமை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். நற்செய்தி வாசகத்திலிருந்து மார்த்தா, மரியா இவர்கள் இருவரையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். இந்த 3 நபர்களுடைய வாழ்விலிருந்தும் பல்வேறு நற்பண்புகளை நாம் உள்வாங்குகின்றோம். இந்த விருந்தோம்பல் பண்பு என்பது ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அது உறவை வளர்ப்பதிலும் நம்முடைய நம்பிக்கையை கொடுப்பதிலும் இந்த விருந்தோம்பல் பண்பானது இருக்கின்றது. வந்தாரை வரவேற்பது நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு முக்கியமான ஒரு மனிதநேய பண்பு. எப்பொழுதுமே அந்த வரவேற்கக்கூடிய அந்த உள்ளம், அவர்களுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு உள்ளம், அதன்படி நாம் அவர்களுக்கு என்ன செய்கின்றோம், அவர்களுடைய அந்த கேள்விகளுக்கு ஏற்றபடி, அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நம்மையே அவர்களுக்கு நாம் அர்ப்பணிப்பது, இதுதான் ஒரு மனிதநேய பண்பாக இன்றைக்கு மாறுகிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு இன்றைய இந்த பொதுக்காலத்துடைய 16வது இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார். ஆக இந்த மார்த்தாவுடைய இந்த வார்த்தையை கேட்கும்போது, ஆண்டவரே இதோ மரியாள் என்னை தனியே விட்டு விட்டாளே என்று சொல்லுகிறார். பாருங்கள், அங்கு இயேசு இருக்கின்றார், அங்கு மரியா இருக்கின்றார். இருந்தாலும் அந்த மார்த்தாவுடைய அந்த வார்த்தை என்னை தனியே விட்டு விட்டாளே என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கு குடும்பத்திலே கணவர் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், அல்லது உறவுகள் இருக்கலாம், வேலை பார்க்க இடத்திலே நண்பர்கள் இருக்கலாம், அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்கலாம். இவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை, இன்றைக்கு மார்த்தா சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அநேக குடும்பத்தில் இருக்கிற ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், என்னை தனியே இப்படி விட்டுவிட்டார்களே. வயதான நிலையிலே கூட சொல்லக்கூடிய வார்த்தை தான். முதுமையிலே, வயதான நிலையிலே, நோய்வாய்ப்பட்ட நிலை, படுத்த படுக்கையார்கள் கூட அவர்களுக்கு அந்த அருட்சாதனத்தை கொடுக்கிற பொழுது கூட, அவர்களுக்கு நோய் பூசல் கொடுக்கிற போல என்னை இப்படி தனியே போட்டுட்டாங்களே. நான் என்ன இவ்வளோ பணிகளை செய்தேனே, இவ்வளோ பொறுப்போடு இருந்தேனே, இவ்வளோ பிள்ளைகளை வளர்த்தேனே, இத்தனை பிள்ளைகளை பெற்று என்னை இந்த இல்லத்தில் என்னை தனியே விட்டு விட்டார்களே. நிறைய பேர் இன்றைக்கு மருத்துவமனையிலே சொல்லக்கூடிய வார்த்தைகள், இன்றைக்கு குடும்பத்திலே, இல்லத்திலே இந்த வார்த்தை, என்னை தனியே விட்டு விட்டார்களே, நான் என்ன செய்வேன்? நிறைய பேர் உள்ளத்திலே இன்றைக்கு மார்த்தாவை போன்ற அந்த ஒரு மனநிலை இன்றைக்கு அநேக உள்ளங்களில் இருக்கிறது. இன்றைக்கு ஜபமா செயலா என்று நாம் சிந்திக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு ஜெபிக்கக்கூடிய மனநிலை எப்படி வரும்? ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையிலே நான் தனியே இருக்கிறேன் என்று சொல்கிற பொழுது அந்த தனிமை உணர்வு இன்றைக்கு நிறைய பேரை இன்றைக்கு பாதிக்கிறது, தற்கொலைக்கு இட்டு செல்கிறது. அலையில் எத்தனை செய்திகளை பார்க்கிறோம். ஒரு பக்கம் குருக்கள் தற்கொலை செய்கிறார்கள் என்ற செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் குடும்பத்திலே வரதட்சணை கொடுமையினால் அநேக பேர் தற்கொலைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். குடும்பத்திலே கடன் பாரங்களினால், கடன் சுமையினால் குடும்பமே தற்கொலைக்கு, பிள்ளைகள், பெற்றோர், குடும்பமே தற்கொலைக்கு சென்றார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இன்றைய சாலிலே செய்தியாக மார்த்தாவை, மரியாவை, அபிரகாமை ஆண்டவர் நமக்கு 3 நபர்களையுமே இன்றைக்கு அவருடைய வாழ்வை சிந்தித்து பார்க்க, இன்றைக்கு நம்மோட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கம் என்ன, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அச்சம் என்ன, ஒருவரை பார்த்தாலே தெரிந்தவரே இன்றைக்கு தெரியாதது போல இன்றைக்கு செல்கின்றார்கள். ஒரு தெரிந்த நபராக இருக்க பார்த்துட்டு பார்க்காம போகிறானே. இன்றைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை நல்லா தெரியும், தெரிஞ்சவங்களே இன்றைக்கி தெரியாத மாதிரி போகக்கூடிய நிலை இன்றைக்கு அநேக பேர் இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலை. நிறைய பேர் குடும்பத்திலே என்ன ஒரு எதிர்பார்த்து வந்து விடுவார்களோ, அல்லது எதையும் கேட்டு வந்து விடுவார்களோ என்றெல்லாம் இன்றைக்கு கலக்கம் இருக்கிறது. ஆனால் அபிரகாமை பார்க்கிறோம், 3 நபர்கள் நிற்கிறார்கள். ஆனால் வீழிய பின்னணி என்ன சொல்லுகிறார்கள்? அங்கு யாவே இறைவன் 2 தூதர்களை கொண்டு வந்திருக்கின்றார், பணிந்து வணங்குகின்றார். அதுதான் பார்க்கிறோம், அந்த ஒரு இறை பண்பு. பார்த்த உடனே அவர் செய்யக்கூடிய அவர்களை பணிந்து வணங்கி அவர்களை அவரே போய் வரவேற்கிறார். பாருங்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கு நடக்குமா? இன்னைக்கு அபிரகாம் போல இன்னைக்கு இருக்க முடியுமா? எனக்கு ஒரு கற்பனையாக இருக்கலாம் என்று சொல்லிட்டு போய்விடுவோம். யதார்த்த வாழ்க்கைக்கு ஒத்து வராது. விழுந்து வணங்கி வாங்க வருகிறேன் என்று இன்னைக்கு செல்போனில் சொன்னாலே வேண்டாம், நாங்கள் இன்னைக்கு ரெண்டு நாள் வீட்டில் இருக்க மாட்டோம், 3 நாள் வீட்டில் இருக்க மாட்டோம், நாங்கள் எல்லாம் வீட்டோட கிளம்புறோம்.
இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆமா, யாரும் வீட்டுக்கு வருவது, விருந்தோம்பல், வீட்டுக்கு வரவேற்பது இல்லை, இன்னைக்கு கிடையாது, யாரும் தயாரா இல்லை, எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம், நாங்கள் வெளியே போகிறோம், அங்கே போகிறோம். சாக்கு போக்குகள் அநேக பேர். ஒரு வரவேற்பதோ, உட்காருவதோ, அமருவதோ, இருப்பதோ, பணிவிடை செய்வதோ, பரபரப்பாக இருப்பதோ, இன்றைக்கு எல்லாம் இல்லாத நிலையைத்தான் இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். தனித்து விடப்பட்ட நிலை, அதான் சொல்கிறேன், இன்னைக்கு தனிமையாக்கப்பட்ட நிலை. மார்த்தா சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, ஆண்டவரே என்னை தனியே விட்டு விட்டாலே. இன்றைக்கு நிறைய பேர் குடும்பத்திலே தனித்து விடப்படுகிறோம். வாழ்க்கையிலே இன்றைக்கு குடும்பத்திலே பல்வேறு இன்னல்கள், இடையூறுகள் மத்தியிலே ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருமே அன்போடு ஒரு பாதத்திலே அமர ஆண்டவர் மரியாவை ஆண்டவரை சொல்கிறார். மரியாவோ இன்றைக்கு நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால். ஆண்டவர் சொல்றார், நல்ல பங்கு என்பது என்னது? இயேசுவோடு உடனிருப்பது, இயேசுவோடு அமர்ந்திருப்பது, இயேசுடைய பாதத்தில் அமர்வது, அவருடைய குரலை கேட்பது. ஆண்டவரே பேசும், உன் அடியை நான் கேட்கிறேன். சாமுவேல் சொன்னது போல இன்னைக்கு இயேசுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். எலியா இறைவாக்கினர் தனியே விடப்பட்டார். எலியா இறைவாக்கினர் இன்றைக்கு திருநாள், ஜூலை மாதத்துடைய 20ஆம் நாள் இன்றைக்கு கார்மேல் சபை எலியா இறைவாக்கினருடைய திருநாளை இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடுகின்றோம். எலியா இறைவாக்கினர் தனித்து விடப்பட்டார், உண்மைக்கு சான்று பகர்ந்தார், தன் வாழ்க்கையிலே கடவுளுடைய பேராற்றலை உணர்ந்தார். ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது நாம் இன்றைக்கு தனித்து விடப்படுகிறோம், அப்பொழுதுதான் இந்த பாலைவன அனுபவத்தை பெறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை உணர மாட்டோம். என்றைக்கு நாம் தனித்து விடப்படுகிறோமோ அன்று நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை, நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை, கடவுள் நம்மோடு இருக்கிறார், அந்த ஒரு உடனிருப்பை பெறுகிறோம். அதைத்தான் நான் இன்றைக்கு நாள் சொல்லக்கூடியது. அந்த விருந்தோம்பல் பண்பிலே யாரை போல இருப்பது? அபிரகாமை போல இருப்பதா, அல்லது மரியாவை போல இருப்பதா, மார்த்தாவை போல இருப்பதா? யாரை போல வாழ்வது? இயேசுவோடு உடன் இருக்க வேண்டும். அதான் இயேசுவோடு அமர வேண்டும், இயேசுடைய குரலை கேட்க வேண்டும். என் ஆடுகளை நான் அறிவேன், அவையும் என்னை அறிகின்றன, நல்லாயன் நானே. யோவான் 10 இயேசு சொல்லுகின்றார். இயேசு நம்மை அறிகின்றார், நம்மை உணர்கின்றார், நம்மோடு உடன் இருக்கின்றார். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்றார். உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடவில்லை என்று சொல்கிறார். இயேசுவை விருந்தாக வருகிறார். தான் பார்க்குறோம், அபிரகாம் வீட்டில் பார்க்குறோம். நல்ல ஒரு செய்தியை கொடுத்து போகிறார்கள். சாரா ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்ற அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து போகிறார்கள். அவருக்கு அதோட பெரிய மகிழ்ச்சி. அபிரகாமுக்கு கொடுத்ததை விட அவர் பெற்றது பெரிய மகிழ்ச்சி. இங்கே மார்த்தா, இங்கே மரியாவை பார்க்கிற பொழுது ஜபமா செயலா? எதை செய்வது? எனக்கு ஜபிக்க நேரம் இல்லை. வேலை 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 வேலை, பிறப்பிலிருந்து இறப்பு வரை, கல்லறை வரை இன்னைக்கு வேலை கூட செய்வது. நிறைய பேர் கருவறையிலிருந்து கல்லறை வரை இன்னைக்கு வேலை செய்து ஓடிக்கொண்டே இருக்காங்க. இன்னைக்கு வேலை வேலை வேலை, நோ டைம். டென்ஷன், சுகர், ப்ரெஷர், ஏகப்பட்ட நோய். இன்னைக்கு வேலை வேலை வேலை, ஓய்வே இல்லை. உழைப்பு உழைப்பு உழைப்பு, ஓவர் டைம், டியூட்டி டியூட்டி டியூட்டி. இன்னைக்கு அதிலே இன்னைக்கு வாழ்க்கையை இன்னைக்கு தொலைப்பவர்கள் அநேக பேர். சிந்திப்போம், நான் யாரை போல நான் இன்னைக்கு இருக்கிறேன்? அபிரகாமை போலவா, அல்லது மார்த்தாவை போலவா, அல்லது மரியாவை போலவா? எதை போல இருக்கணும்? அவங்க இருக்கக்கூடிய அந்த நல்ல பண்புகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே மார்த்தாவை போல நாம் இருப்பதிலும் மட்டுமல்ல, மரியாதை போல இருப்பது மட்டுமல்ல, இருக்கிற நல்ல பண்புகளை கற்றுக்கொண்டு நாம் திறந்த உள்ளத்தோடு நம்முடைய வாழ்விலே இயேசுடைய அந்த பண்புகளை, இயேசுடைய உறவை, ஆண்டவர் கொடுக்கிற அன்பின் விருந்தை நாம் இன்றைக்கு பெறக்கூடிய மக்களாக தாராள உள்ளத்தோடு, இறை நம்பிக்கையோடு இயேசு நிலை வருகிறார், இயேசு நிலை நற்கரனை இருக்கிறார், இயேசு என்னை தேடி வருகிறார், நான் அவரை ஆராதிப்பேன், அவரிடத்தில் என்ன உறவு கொள்வேன் என்பதிலே அந்த ஒரு பெரிய அந்த ஒரு விருந்திலே, இயேசுடைய அந்த மகிமையிலே நாம் இன்றைக்கு பங்கெடுக்க திறந்த உள்ளத்தோடு இருக்க, எப்பொழுதுமே ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்த அவருடைய வார்த்தையை கேட்க, தியானிக்க, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆலயத்தில் அமர இன்னைக்கு முடியுமா? சிந்திப்போம், ஆண்டவர்கள் கேட்போம். இன்னைக்கு பேசுவோடு நான் இருப்பேன், இயேசுவோடு இருப்பேன். அதான் இயேசு தேர்ந்தெடுத்த சீடர்களை 2 நோக்கத்திற்காக உண்டு, தம்மோடு இருக்க, தம்முடைய திருத்துது பணியை ஆற்ற. இன்னைக்கு நான் இயேசுவோடு இருக்கிறேன், மரியாதை போல நான் இயேசுவோடு இருக்கிறேனா, அதை இயேசுவோட பண்புகளை நான் வளர்ந்துருக்கிறேனா கேட்டு பார்ப்போம். குடும்பத்தில் எத்தகைய ஒரு பணியாக இருக்கிறோம், எத்தகைய ஒரு செயலோடு இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்தவர்களாக இன்றைய பொது காலத்துடைய இந்த 16ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே அபிரகாமினுடைய அந்த பண்பு, மார்த்தாவுடைய அந்த பண்பு, மரியாவுடைய பண்பை இணைந்து பிணைக்கும் திறவையாக நாம் அனைவருமே ஆண்டவருடைய அந்த விருந்திலே மகிழ்வோடு பங்கெடுக்க இறையாசிரை வேண்டி ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். இது அந்த விருந்தோம்பல் பண்பை எங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு திறந்த உள்ளத்தையும், என்னாலும் நீர் எங்களோடு இருக்கிறேன்,
இதோ அஞ்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசுவே நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கையை என் வாழ்வில் எனக்கு கொடுக்கும்படியாக இடத்தில் வேண்டுகின்றேன். உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை அனைத்து குடும்பங்களையும் ஆட்கொள்ளும்படி, நான் தனியே இருக்கிறேன் என்று அல்ல, மாறாக குடும்பமாக நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம் என்ற அந்த ஒரு உணர்வை, இரக்கத்தை, உம்முடைய அன்பை ஒவ்வொருவருக்கு நிறைவாய் கொடுத்து நற்பண்புகளோடு வளர, நல் விதைகளோடு நாங்கள் என்றும் செயல்பட உங்களுடைய கிருபை மேலான கொடைகளை இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஜூலை மாதத்திலே எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி காக்கும்படி கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். ஆமீன்.